தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக இப்பொழுது பார்க்கலாம். கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கருக்கு மேலும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனியில் தங்கியிருந்த போது தனது அறையில் 2.5 கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக பழனிச்செட்டிப்பட்டி காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலுக்கு உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் அது முடிவடைந்தது. இதையடுத்து சவுக்கு சங்கர் கோவை மத்திய சிறையில் இருந்து வீடியோ கால் மூலம் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டார். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி செங்கமலச்செல்வன் 3வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து 15 நாட்கள் மேலும் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன தேர்வின் அடிப்படையில் இறுதி பணி நியமன பட்டியல் வெளியிட இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பள்ளிக் கல்வித்துறையில் காலியாக உள்ள 2582 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் மதிப்பெண்கள் அடிப்படையில் பணி நியமன பட்டியல் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. இதற்கிடையே வினாத்தாளில் 24 வினாக்கள் தவறாக இருப்பதால் அதற்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிப்பு ஏற்புடையது அல்ல என்று கூறி மதுரையைச் சேர்ந்த சுதா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். அதனை விசாரித்த நீதிபதிகள் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன தேர்வின் அடிப்படையில் இறுதி பணி நியமன பட்டியல் வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் அந்த மனு குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் பதில் மனு தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். இந்தி கூட்டணியும் ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வருவதாக தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன் மக்களவைத் தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மையை பெறவில்லை என்றும் கூட்டணி கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டிய சூழலே இருக்கிறது என்றும் தெரிவித்தார். கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கிறார்களா என்பதை இதுவரை தெரிவிக்கவில்லை என்று கூறிய அவர் இந்தி கூட்டணியும் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சிகள் செய்வதாக தகவல்கள் வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். முதலில் ஒரு தனி பெரும் மெஜாரிட்டியாக பிஜேபி வந்திருக்கிறது. அவைகளோடு ஃபுல் மெஜாரிட்டி ஆவதற்கு பிஜேபியினுடைய தோழமை கட்சிகள் ஆதரவு அளிக்கிறதா இல்லையா பிஜேபிக்கு என்பது இன்னும் தெரியவில்லை. ஆக அதே நேரத்தில் இந்திய கூட்டணி சார்பிலும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாகத்தான் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு எனக்கும் தெரியும். ஆகையினால் முதலில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது தெளிவான பிறகுதான் அடுத்த நீங்கள் கேட்ட கேள்விகளெல்லாம் பதில் சொல்ல முடியும். அரை மணி நேர மழைக்கு சென்னை அல்லாடுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். புதன்கிழமை பிற்பகலில் தனது காரில் இருந்தபடி ராதாகிருஷ்ணன் சாலையில் பயணம் செய்த அவர் சென்னையில் பெய்த திடீர் மழையால் சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்பதை சுட்டிக்காட்டி அரை மணி நேர மழைக்கே எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது, சென்னை மாநகராட்சியின் அவலத்தை பாருங்கள் என தனது முகநூல் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இப்போ நம்ம பார்க்க போகிறது ராதாகிருஷ்ணன் சாலை. இந்த அரை மணி நேர மழைக்கு எந்த அளவுக்கு இந்த பிரதான சாலையில் தண்ணி நிற்கிறது என்பதை நீங்களே பாருங்க. சென்னை மாநகராட்சியுடைய இந்த அவலத்தை பாருங்க. நடிகர் தனுஷின் தாய் அளித்திருக்கும் ஆக்கிரமிப்பு புகாருக்கு நடிகர் சரத்குமார் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை தியாகராய நகர் ராஜமன்னார் தெருவில் உள்ள கோல்டன் அபார்ட்மெண்ட்டின் தரைத்தளத்தில் இருக்கும் நடிகர் சரத்குமார் அபார்ட்மெண்ட்டின் பொது பகுதியை வணிக ரீதியாக பயன்படுத்துவதாகவும் இதுகுறித்து சென்னை மாநகராட்சிக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அபார்ட்மெண்ட்டில் வசிக்கும் நடிகர் தனுஷின் தாயார் விஜயலட்சுமி உள்பட 3 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி எஸ். சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து சென்னை மாநகராட்சியும் நடிகர் சரத்குமாரும் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். கூடலூரில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த காட்டு யானை வளர்ப்பு நாயை துரத்திய சம்பவத்தின் காட்சிகள் வெளியாகியுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழம் சீசன் தொடங்கியிருக்கும் நிலையில் காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் படையெடுக்க தொடங்கியிருக்கின்றன. இதனால் குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர்.
இதற்கிடையே 2 காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிகளில் உலா வந்தன. அதனை கண்ட வளர்ப்பு நாய் ஒன்று அவைகளை துரத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த காட்டு யானை ஆக்ரோஷமாக நாயை துரத்தியது. இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி உள்ளூர் மக்களை பெரிதும் அச்சமடையச் செய்துள்ளது. பெங்களூருவிலிருந்து சுற்றுலா வந்த குடும்பத்தினரின் ஜீப் தேனி போடிமெட்டு மலைப்பாதையில் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவை அடுத்துள்ள குல்பர்கா பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் 6 பேர் தமிழக மற்றும் கேரள பகுதிகளை சுற்றி பார்க்க ஜீப்பில் வந்தனர். அதன்படி போடிமெட்டு மலைச்சாலை வழியாக அவர்கள் வந்து கொண்டிருந்த போது ஜீப் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவற்றை உடைத்து கொண்டு 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சஞ்சீவ் ரெட்டி என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காயமடைந்த 5 பேரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானலில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பல இடங்களில் பரவலாக மழை பொழிந்தது. குறிப்பாக உகார்த்தே நகர், செண்பகனூர், சீனிவாசபுரம், மூஞ்சிக்கல் ஆகிய பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்ததால் குளுமையான சூழலை உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ரசித்தபடி மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் சாரல் மழையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ததும் குறிப்பிடத்தகுந்தது. அரக்கோணம் அருகே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பத்திரமாக கொண்டு செல்லப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, சோளிங்கர் மற்றும் அரக்கோணம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக ஆற்காடு வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை நிலையத்தில் இருக்கும் கோடவுனில் வைக்கப்பட்டது. அப்போது மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் அறைக்கு பூட்டி சீல் வைக்கப்பட்டது.